பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல உச்சகட்ட பரபரப்பு நடந்துட்டு இருக்கு மக்களே. ஒரு பக்கம் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும் வேணுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு போய் விக்ரம் கிட்ட சொன்னா, விக்ரம் எடுத்துட்டு போய் திவாகர் கிட்ட சொல்லும்போது கடைசியில் திவாகர் குட்டையை உழைப்பிட்டு அந்த முடிவு எடுக்காம இப்ப தத்தளித்து கொண்டு நைட்டு லைவே பரபரப்பு ஆகி கொண்டிருக்கிறது. அதோடைய சுருக்கத்தை இந்த வீடியோல பார்த்துருவோம். வணக்கம் மக்களே. நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க லைக் போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும். மறக்காம போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா வந்து துஷாரை மாத்திட்டு திவாகரை இங்கே எடுத்துட்டு வரணுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இதை எடுத்துட்டு போய் வந்து மேனேஜர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரான பார்வதி கிட்ட கன்வே பண்றாங்க. அது எப்படிரா முடியும், ஏதாவது பிரச்சனை ஆக போதுரா அப்படின்னும் போது இல்ல மேனேஜரா நான் முடிவு எடுக்கிறேன், அப்படி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் வந்து பிக் பாஸ் என்ன சொல்றாரு அது கேட்டுக்கிறேன், பட் அந்த பொசிஷனுக்கு இருக்கும்போது நான் ஏதாவது முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் இந்த வேலையை பார்க்குறாரு. இதை எடுத்துன்னு போய் பார்வதியும் சரி ஓகே உன் முடிவு தான் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல, இதை எடுத்துன்னு போய் திவாகர் கிட்ட எடுத்துன்னு போய் கன்வே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் திவாகர் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். 3 பேருமே தான் பேசுறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே பரவாயில்லனா உனக்கு என்டர்டைன்மெண்ட் ஜோன்ல தரேன், அதுல வந்து நீ வேலை பாருங்க, உங்களுக்கான ஸ்கோப் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இதனால எந்த பிரச்சனையும் வந்துடாதான்ற மாதிரி யோசிக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. உடனே பார்வதி என்ன கேட்குறாங்க, பிக் பாஸ் கிட்ட டீல் பண்ணுவேன், கெஸ்ட் கேட்டா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது மேனேஜர் நான் தானே, நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன், ஃப்ரீயா விடு, நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாரு, இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, 2 நாள் நான் அதுல உழைப்பை போட்டிருக்கேன், 2 நாள் நாங்க வேலை பார்த்துருக்கேன், சடனா நீ என்ன மாத்த சொன்னா இது என்னால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது, இதனால ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி திவாகர் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறாரு. அக்ரி பண்ற மாதிரி வந்து கடைசியில் பேக் அடிச்சிட்டார். இப்ப விக்ரமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேணும்னா என்ன பண்றேன், இப்படி வேணா ஆப்ஷன் பண்ணலாம், நீ அந்த டீம்ல போய் வேலை செய்யாம இரு, இங்க ஒரு ஆள் நாங்க போட்டு வேலை செய்யறோம், அந்த டீம்ல இருந்து மாத்தாம இருக்கிறேன்ற மாதிரி விக்ரம் அங்க திவாகருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்படி கொடுத்து முடிஞ்சிச்சா, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போய் சாண்ட்ரா கிட்ட கன்வே பண்ணும். சாண்ட்ரா கிட்ட எடுத்துட்டு போய் கன்வே பண்ணா சாண்ட்ரா என்ன சொல்லிட்டாங்க, இல்ல அவர் என் டீம்லேயே வேணாம், சொல்றதை கேட்க மாட்டார், அவர் 2 நாள் நான் வச்சுக்கிட்டு பட்ட பாடே போதும், இதுக்கு மேல என்னால் அவரை வச்சிருக்கவே முடியாது, ஃப்ரீயா விட்டுருங்க, எப்படி இதுக்கு மேல என்னால் அவரை வச்சுட்டு இருக்க முடியாது, நீங்க மாத்திருங்க இல்லைன்னா வேலையாவாது அப்படின்றாங்க. இல்லக்கா வேற ஏதாவது வழி இருந்தா யோசிங்கக்கா, இதெல்லாம் பண்ணுங்கக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் சொல்ல, அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, சாண்ட்ரா வந்து ஒரு பயங்கரமான முடிவு எடுத்துட்டாங்க. இல்ல என்னால முடியாது, வேணும்னா நாளைக்கு நான் கிச்சனை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், கிச்சனை க்ளோஸ் பண்ணிடுறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க, எனக்கு அவரை மாற்றினாதான் வேலையாகுன்ற மாதிரி விடாப்படியா சாண்ட்ரா நிற்கிறாங்க. நான் வேலை பார்க்க மாட்டேன், இல்லைனா என் பொசிஷனை மாற்றிருங்க, என்னை தூக்கிடுங்க, இல்லைனா ஏன் எட்டுங்க, நான் எட்டு சொல்கிறேங்க, எட்டோட முடிவு நீங்கள் கேட்டு தான் ஆகணும், உங்ககிட்ட கன்சர்ன் வச்சுட்டா நீங்கள் அதுக்கு பேசி ஒரு முடிவை சொல்லுங்கன்ற மாதிரி சாண்ட்ரா விடாப்படியா இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த ஆள் இந்த ஆளுன்ற இந்த வார்த்தைகள்லாம் எதுக்குன்னு தெரியல. பேசும்போது பார்த்து பேசணும், இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு அது போறதுக்கு நல்லது கிடையாது. இது சாண்ட்ரா வாயிலிருந்து வருது, இந்த ஆளு அந்த ஆளுன்ற ஒரு ஃப்ளோல வரக்கூடாது, அது தவறான செயல். இதே சொல்றாங்களா, இதே எடுத்துன்னு வந்து என்ன பண்றாரு விக்ரம், முடிவு கேட்டு சொல்லுங்க, இல்லைன்னா நான் கிச்சனை காலைல க்ளோஸ் பண்றேன், யாரையும் சமைக்க விட மாட்டேன்ற மாதிரி சாண்ட்ரா முடிவு எடுத்தாச்சு. இப்போ இதே எடுத்து போய் விக்ரம் வந்து பார்வதி கிட்ட சொல்லும்போது, டே இது என்னடா இது கண்டிப்பா அரசியல் ராடி, முழுக்க இது அரசியல் பண்றாங்கடா, அவர் பண்ணக்கூடாது, அவருக்கு ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்ததால இப்படிலாம் பண்றாங்கடா, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, என்னடா பண்றது, இப்போ நம்ம தலையில தான் உருளும், ஸோ இப்போ கெஸ்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நமக்கு தான். 2 நாள் போட்ட உழைப்பு இன்னைக்கு ஒரு நாள் நல்லா போயிருக்கு, ஸ்மூத்தா போயிருக்கு, இந்த ஒட்டுமொத்த உழைப்பும் வீணா போகுதுன்னா போயிடும், ஸோ அதுக்கு நம்ம வழி விடக்கூடாது, இதுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுன்ற மாதிரி பார்வதி கிட்டே பேசுறாரு. இது பக்காவா எப்படி லாக் பண்ணாங்க பத்தியடா, பயங்கரமா உட்காந்து லாக் பண்ணிட்டாங்கடான்ற மாதிரி இங்க டிஸ்கஷன் நடக்குது. அதே டைம்ல என்ன பண்றாங்க, சாண்ட்ரா உள்ள போயிட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ற முயற்சியில் இறங்கிட்டாங்க. வியானா வாஷ் பண்ணிருக்கும் போது முடிச்சுட்டு வெளியே வந்துரு வியானா, இதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் யாருமே போகாதீங்கன்ற மாதிரி சாண்ட்ரா அங்கே போயிட்டு லாக் அடிச்சிட்டாங்க. லாக் அடிச்ச பொண்ண இவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. உடனே விக்ரம் போறாரு, என்னக்கா அப்படின்னா, ஒன்று மாத்து இல்லைன்னா இது அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அந்த இடத்துல. உடனே பார்வதி வந்து என்ன கேட்குறாங்க, ஏன்க்கா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னும் போது, இல்லம்மா அவரை வச்சு என்னால் வேலை செய்ய முடியலமா, வேலை வாங்க முடியலமா அப்படின்ற மாதிரி. இல்லக்கா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுக்கா, எப்படி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, ஒரு நாள்லாம் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் இதுன்னெலாம் சொல்லி கொடுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் முடியாதுன்றாங்க. உடனே இல்லை அவர் கிச்சன் படம் விடாமல் நான் பார்த்துக்கிறேன், நான் சொன்னால் இதெல்லாம் கேட்பாருன்ற மாதிரி கமருதீன் பார்வதி பேச, இல்லை எனக்கு செட்டே ஆகாது, மாற்றியே ஆகணும். இல்லைக்கா வேற ஆள் கூட போடுறோம், நீங்கள் இதை பார்த்துங்க அப்படின்னு. வேற ஆளும் வேணாம், எனக்கு வேணாம், நான் எட்டா சொல்கிறேன், அதை முடிவு எடுங்க, முடியுமா முடியாதா, எனக்கு அவர் செட் ஆக மாட்டேங்கிறாருங்க, 2 நாள் அவரை வச்சு நான் போராடிட்டேன், பாடுபட்டேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ணுன்றீங்க, என்னாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. புரிஞ்சுக்குங்கா, வேற ஏதாவது ஆப்ஷன் யோசிங்கா, இது பிக் பாஸ் சொல்லியிருக்காருக்கா, பிக் பாஸ் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணும், நம்மளால மாத்தி முடிவெடுக்க முடியாது. அப்படிலாம் இல்லைங்க, பிக் பாஸ் தாண்டி நீங்க முடிவெடுக்கலாம், பிக் பாஸ் சொல்ல உங்ககிட்ட ஆப்ஷன் இருக்கும், நீங்க முடிவெடுங்கன்றாங்க.
வழியே வரல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அக்கா யோசிங்க அப்படின்னு பார்வதி சொல்லும்போது, வேணா ஒரு ஆப்ஷன் பண்ணு, அடுத்த வாரம் நீ போய் கிச்சன் டீம் வந்துட்டு அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ சொல்லி கொடு, சொல்லி கொடுத்தனா உனக்கு கரெக்டா இருக்கும், நீ அந்த வேலைகளை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்வதி கிட்ட போட்டோன்னே பார்வதி ஐயோ போடின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. உடனே பார்வதி பேக் அடிக்கிறது, வேற ஏதாவது யோசிக்கா அப்படின்னு. இதுதான் இல்லைன்னா என்ன பண்ணு, ஸ்வாப் பண்ணிடு, உன் ரோலை வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோல் அவருக்கு கொடுத்துரு, நீ வந்து கிச்சனில் வேலை பார்க்குறியா, இதெல்லாம் ஓகேவா அப்படின்னும் போது, ஆல்ரெடி தாயே இருக்கிற வேலையே எனக்கு வந்து பெண்டு கைன்ட்டு இருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுல இது வேறவா, இதெல்லாம் என்னால் சுத்தமா முடியாது, நீ போய் உன் வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இங்க நடக்குது. வாக்குவாதம் மாத்தி மாத்தி நடக்குது. கவுண்டர் மேல கவுண்டர் போயிட்டு பார்வதியை பேச முடியாம லாக் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா போடுற கவுண்டர் ஒவ்வொன்றும் தடுமாறுறாங்க பார்வதி. ஏன்னா பார்வதி பொறுமையா பேசினாலுமே ஓப்பனே பண்ண மாட்டேன் கிச்சன், என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க பேசிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்றாங்க, வெளியே போயிட்டு விக்ரமு பார்வதி வியானா எல்லாமே அவர் நிறைய வேலை பார்த்தாரு, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு, சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தாரு, இது இந்த மாதிரி டிசிஷன்லாம் நடந்து தான் இருக்குன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. வியானா வந்து தர்பூஸுக்கு சப்போர்ட்டா பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. எப்படி தர்பூஸுக்கு சப்போர்ட்டா வெளியே பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, விக்ரம் வந்து என்ன பண்றாரு, ஒரு தர்பூஸ் ஒத்துக்க மாட்டாரு. விக்ரம் என்ன சொல்றாரு, வினோத்தை கூப்பிடு, வியானாவை கூப்பிடு, சாண்ட்ராவை கூப்பிடு, ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி அந்த மீட்டிங்கை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷனுக்கு மீட்டிங் கூப்பிடுறாங்க. வியானா வந்து இவருக்கு சப்போர்ட்டா நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி அங்க நடக்கிறது சீக்கிரட் டாஸ்க், இதுல விடாப்படியா நான் விட மாட்டேன்ற மாதிரி இருக்காங்க. அவங்க வீம்புக்கு பண்றேன்னு இவங்க நினைக்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷனுக்காக நான் பண்ணுவேன்ற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மீட்டிங்ல வந்து அவரை வச்சு என்னால பாடுபட முடியலங்க, சத்தியமா முடியல. எல்லாத்தையும் சொல்லி 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 பண்ற மாதிரி இருக்கும், என்னால முடியவே முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாது, என்னால பண்ண முடியாது, அவர் டீம் விட்டு மாத்துங்கன்னும் போது வினோத் அவர் தரப்பு நியாயத்தை சொல்றாங்க, வியானா அவங்க தரப்பு, திவாகர் அவங்க தரப்புன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னு திவாகர டீமை மாத்தணும், இல்ல இவரை மாத்தணும், யாரு சாண்ட்ராவை மாத்தணும். இப்ப சாண்ட்ராவை மாத்தினா கிச்சன் லாக், சாண்ட்ராவுக்கு அந்த முடிவு வரலன்னா கிச்சன் லாக்கு. இப்போ சாண்ட்ரா போட்ட பிளான் படி திவாகர் மாத்தினா ஒரு டாஸ்க்கு ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, திவாகர் மாத்தினா ஒன்னு கம்ப்ளீட்டட், ரெண்டாவது அவங்க இல்ல பிரஜன் யாராவது வாக் அவுட் பண்ணா முடிஞ்சு போச்சு. இல்ல சாண்ட்ரா மாறிட்டா இன்னொரு டாஸ்க் வெளியே இருந்து சாண்ட்ரா பல வேலைகள் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல இந்த ஒரு பிரச்சனை பிக் பாஸ் கிட்ட போச்சுன்னா அங்க பெரிய பிரச்சனை, இவங்க கிச்சனை லாக் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்க, பிக் பாஸ் கிட்ட அது ஒரு பிரச்சனையா போகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மேனேஜர் ஸ்வாப் நடக்கும். மேனேஜர் ஸ்வாப் நடந்ததுக்கு அப்புறம் சாண்ட்ரா திரும்ப ஏதாவது வேலையை பார்த்து இந்த டாஸ்கை முடிச்சு விடுறதுக்கான வேலைகள் இருக்கிறது அப்படின்றது தான் பாக்குறேன். ஸோ ஆனா சாண்ட்ராவோட சில வார்த்தைகள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இதுல அவங்க ஹேண்டில் பண்ண, பார்வதி ஹேண்டில் பண்ணவதும், இதுல விடாப்படியா நின்னவதும் அப்படின்ற மாதிரி தான். தர்பூஸுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ, வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மூவ் பண்ணது குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. அவர் அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாருன்னா இது இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், ஈஸியா ஜெயிச்சிட போறாங்க நாமினேஷன் நினைச்சா கடைசியில வச்சாயா டுஸ்ட் தர்பூஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அடுத்த லைவ் அப்டேட்ல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.